இங்கேயே வெயிட் பண்ணு. பார்த்து வாங்க. இந்த ஆள் இவங்களை கூட்டிட்டு எங்க போறான்? பார்த்து கம்பியை பிடிச்சா பார்த்து. மெதுவா பார்த்து வாங்க. பின்னாடியே வாங்க. பார்த்து ஏறியோம்மா. நம்ம வீடு தான், பயப்பட வேணாம். வாங்க. அபிராமி, என்னம்மா என்னாச்சு? அபிராமி உள்ள கூட்டு போ. மெதுவா மெதுவா பாத்து வாங்க. ரொம்ப தூரமா வந்தோம்ல, களைச்சு போயிட்டாங்க. குடிக்க தண்ணி குடுமா. அது முதலாளி பத்திரமான இடத்துல வைக்க சொன்னாரு. உன் வீடு தான் சரின்னு பட்டது. அந்த சின்ன பொண்ணையும் அந்த அம்மாவையும், குறிப்பா பிறக்க போற அந்த பெண் குழந்தையும் ஒரு ஈ எறும்பு கூட தொடாம பத்திரமா பாத்துக்க. இந்த அப்படி உங்களை சுத்தி தான் என் கண்ணு எப்பவும் இருக்கும். ஆம்பளை புள்ள பிறந்தா கொன்னுடு. வண்டி எடு. நீ குடிச்சிருக்கியா? மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சா அந்த மனுஷன் இந்த உலகத்தையே வெல்லலான்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. பூஜை நடக்கலனா உங்க கையில இருக்கிற பணம், சொத்து, அதிகாரம் எல்லாமே 13 வருஷங்களுக்கு உங்க கையை விட்டு போயிடும். பூஜை நேரத்துல தேவையில்லாத ஒரு வேலையை நீங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க. செஞ்ச தப்புக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சு ஆகணும்னு சாஸ்திரம் சொல்லுது. எனக்கு சாவு நெருங்கிடுச்சுன்னு உங்க ஜாதகம் சொல்லுதா? நம்ம கூட்டிட்டு வந்த பொண்ணு நம்ம கண் பார்வையில இருந்தாலும் இந்த பூஜை நடக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. 10 ரூபாய் கொடுத்தா கூட பிறந்தவங்களே கொலை பண்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு 8 பேரை காவலுக்கு வச்சிருக்கேன். அதனால ஒருத்தனுக்கு என்ன சீண்ட கூட முடியாது. அப்புறம் ஜாதக பிரகாரம் நான் அவ கூட அது எப்போ நடக்கணும்னு சொன்னா மட்டும் போதும். நாளைக்கு பௌர்ணமி, வானத்துல சந்திரன் ஜொலிக்கிற நாள். அன்னைக்கு நீ இந்த பூஜையை செய்யணும். ஆனா அது வரைக்கும் நீ குடிக்கவோ பெண்களோட தொடர்போ வச்சிருக்க கூடாது. உங்களுக்கு பண பலம், ஆள் பலம்லாம் இருக்கலாம். ஆனா உங்க நிழலை கூட நீங்க நம்ப கூடாது. முதல்ல பூஜை முடியட்டும்.
அது ஒண்ணு இல்ல செம்பகம். சாமி கேட்டாரு, பசுமாடு வாங்கும்பொழுது கொம்ப பிடிக்கணுமா வாழை பிடிக்கணுமான்னு. நான் சொன்னேன், பால் கறக்கிற மாடு தானே, மட்டும் போதும். செம்பகம், உன்னை பார்த்தாலே அப்படி பார்க்காத செம்பகம். உன் கண்ணை பார்க்கும்போது நீ என்னை ஏமாத்திட்ட. டிரைவர், அவன் முதலாளியை கொலை பண்ணிட்டு ஓடுறான். அவனை பிடிங்க. ஏய், இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். நான் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. ஐயா மணியண்ணன் பேசுறேன். எல்லாம் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். குமிளிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கேன். சரி. எதனால பேராசை பிடிச்ச ஆண்களுக்கு துர்மரணம் சம்பவிக்குது? இது இப்ப ஆரம்பிச்சதில்ல. ராஜாக்களுக்காக போர் வீரர்கள் எதுக்காக போராடி செத்தாங்க, எதுக்காக ராஜா போர் புரிஞ்சார்னு கூட போர் வீரர்களுக்கு தெரியாது. 100 வருஷங்களுக்கு முன்னாடி எதிரிகளை வேட்டையாடுற வீர ராஜாக்களோட கோட்டையில ராஜசபையில அதிகமா பேசுறதுக்கு ராணிக்கு மட்டும்தான் உரிமை இருந்தது. இது நமக்கு தெரிஞ்ச பழங்கதை. ஆனா அதுக்கு மேல 2 முக்கியமானவங்க இருந்தாங்க. ஒன்று ஜோதிடர்கள், இன்னொன்று வம்சாவழி ஸ்திரீகள். நாட்டை காப்பாற்ற போருக்கு போறதுக்கு முன்னாடி மந்திரங்களையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி நேரத்தையும் காலத்தையும் குறிச்சிக்கிட்டு போற ராஜா. ராணியை விட முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வத்தின் வம்சங்களான வம்சாவழி பெண்களோட உடலுறவு கொண்டு உடலையும் மனசையும் ஒன்னா இணைச்சதுக்கு அப்புறம்தான் அவங்க போர்க்களத்துக்கே போனாங்க. போர்ல அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இந்த வம்சாவழி பெண்கள் தான் தெரிஞ்சுக்கிட்ட சக்கரவர்த்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெண்களுக்காகவே போராட ஆரம்பிச்சாங்க. காலத்தின் மாற்றத்தினால இந்த மாதிரி பெண்கள் வெளிநாட்டு அந்தப்புறங்கள்ல அடிமைகளா மாறினாங்க. பாரு, எங்க எங்க கூட்டிட்டு போறீங்களே? வேதகிரி மலைக்கு. வேதகிரி மலைக்கா? எதுக்கு? இங்க இருந்தா இந்த குழந்தைக்கு ஆபத்து வரும். அது சரி, என்னோட புருஷனை கொன்னுட்டு உன்னோட வாழ வந்திருக்கேன் நானு. இப்ப என்ன விட முக்கியம் உனக்கு இந்த 2 குழந்தைங்க தான் இல்ல? அபிராமி, உனக்கு நல்லா தெரியும், நீ சொன்ன மாதிரி ஒரு கொலையை செஞ்சுட்ட. போலீஸுக்கு தெரியாம தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்க. என்னையும் உன்னையும் காப்பாத்துறது முதலாளி தான். ஏன், நீ செஞ்ச கொலைக்கு கூட உன்னையும் போலீஸ்டேந்து காப்பாத்தினது முதலாளி தான். உன் மேல அன்பில்லாம இல்ல, நாம ஒன்னா சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் சொல்றேன். என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசாம கூட வா. உனக்கு ஒரு பொம்மை வேற. வா என் கூட. தரித்திரம் பிடிச்சது. ராஜாக்கள் காலத்துல ராஜாங்க கூட அந்த புறத்துக்கு போறதுக்கும் அவர் கூட விவாதிக்கிற உரிமையும் இருந்தது ஜோசியர்களுக்கு மட்டும்தான். காலத்தால் அழிக்கப்பட்டுடுச்சுன்னு நாம நினைக்கிற இந்த வம்சாவழி ஸ்திரீகள் இன்னைக்கு ராஜ்யத்தோட பல பகுதிகளில் அங்க இங்க சிதறி இருப்பாங்கன்னு ஜோதிடம் இப்பவும் நம்புது.
அந்த அரண்மனை ரகசியங்களை தெரிஞ்ச ஜோசியர்களோட அறிவுரைப்படி தான் இப்படி சொல்றாங்க. அந்த தெய்வாம்சம் கொண்ட வம்சாவழி பெண்கள் உங்களுக்கு மத்தியிலேயும் இருக்காங்க. நெஞ்சமெல்லாம் பூமே நீரோடு வைகையில நேரா நின்று நான் குளிப்பேன் நேரா நின்று நான் குளிச்சா நெஞ்சமெல்லாம் பூமே விளைஞ்ச கதிரா தூக்கி விட வெடல பொண்ணுங்க ஓடி வாங்க மலையோர விதைச்சு மலைக்கும் கீழே கதிரறுத்து விளைஞ்ச கதிரா தூக்கி விட வெடல பொண்ணுங்க ஓடி வாங்க மலையோர விதைச்சு மலைக்கும் கீழே கதிரறுத்து விளைஞ்ச கதிரா தூக்கி விட வெடல பொண்ணுங்க ஓடி வாங்க காசேதான் இல்லாமலே ஓசியில குடிக்க வந்த ஓடி போடா அந்த பக்கம் ஒத்தையா வாங்கி கட்டிக்குவ காசேதான் இல்லாமலே ஓசி குடியும் குடிக்க வந்த ஓடி போடா அந்த பக்கம் உதைய வாங்கி கட்டிக்குவ போடா 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 திருச்சி போடா ஊரெல்லாம் கல்லு கடை ஓசியில் கிடைக்கும் கீரை வடை 1 லிட்டர் கல்லு வாங்கி ஒன்னா சேர்ந்து குடிச்சிக்கலாம் நிறுத்துங்க பாட்டையை நிறுத்துங்க. வலது காலை வச்சு இறங்கும். ஐயோ கன்ஃபியூஷன், தப்பான காலை வச்சிட்டேன். சேஞ்சு கொடுங்கண்ணா. அட அண்ணா சுத்தம். வாவ், இந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்கு. நதி, அருவி, விவசாய நிலம். நான் கனவுல பார்த்த அதே இடம். ஒருவேளை இதுதான் என் 6 வயது நண்பன் மாறனோட ஊரா இருக்குமோ? ஓகே, கேடு கண்டுபிடிச்சா. சாரிண்ணா, தெரியாம முடிச்சிட்டேனா? மன்னிச்சிருங்கண்ணா. பானையெல்லாம் உடைச்சிட்டீங்களா? டேய், என்கிட்ட பணம் எல்லாம் இல்லண்ணா. டேய், காசு குடுறா. இங்க காசு குடுறா. ஏடிஎம் வேற இல்லண்ணா. ப்ளீஸ் நான் புரிஞ்சுக்கோங்க. ஏடிஎம்மா? டேய், ஒண்ணா என்கிட்ட கார்டு இல்லண்ணா. அண்ணா சாரிண்ணா. மன்னிச்சிருங்கண்ணா. டேய், காசு கொடுத்துட்டு வர்றா. அண்ணா அண்ணா டேய். ஐயோ, பாலு போச்சு. காலையில யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியலையே. ஊர்க்காரங்க டீ குடிக்க வேண்டிய பாலையாடா தட்டி விடுற. இப்ப நான் பாலுக்கு எங்கடா போறது? என் வியாபாரம் எல்லாம் போச்சேடா. என் காசு கொடு. நீங்க விட மாட்டேடா உன்னை. அடிக்கிறா உன்னை. காசு குடுறா. எஸ்கியூஸ் மீ, అక్కడ யாரு ஏத்துக்கணும்? சித்தா. ஓஹோ, உனக்கு ஹிந்தி தெரியாதுல்ல? பேட் பாய், அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டேன்.
ஒரு பானையை கேனையன் தூக்குனா இந்த மாதிரி தான் உடஞ்சி விழும். இப்போ இவன் யாரை கேனன்னு சொல்லிட்டு போறான்? பாரா இவ்வளவு கவர்ச்சி அந்த கிழவன் காலங்காத்தால எங்க போறான்? தைரியமாக சொல்வேன், நீ மனிதன் தான். டேய் தைரியம் தான் வாடா. டேய் வாடா வாடா. எப்படி இருக்கானுங்க பாரு, நல்ல கிழிஞ்ச கோழி மாதிரி இருக்காங்க. தங்கமே. டேய் நம்போ. சிவா ஐயோ எங்கடா போயிட்ட? எவ்வளவு நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. எங்கடா உங்க பேக்? டேய் அதெல்லாம் உன் ரூம்ல இருக்குடா. நீ சிவா, அப்ப என் பக்கத்துல இருக்கானே அவன் யாரா? மூக்கு முட்டுற அளவுக்கு நீ குடிச்சிருக்கல, அதனால உனக்கு 2 சிவா தெரியுதுன்னு குடிக்கிறத குறை சொல்லாத. கிட்னில இருக்கிற கல்ல கரைச்சல்லாம் சரக்குலன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். சரி உன்னை திருத்த முடியாது வா. நான் இவ்வளவு போதையில இருந்து உன்னை ஸ்டெடியா லுங்கிய ஒழுங்கா கட்டுறா டேய். நான் தானே குடிச்சேன். என் லுங்கி என் சரக்கு அடிக்கும் போது லுங்கில பட்டிருக்கும். வா. ஏய் வா முடியலாம். நீ சீக்கிரம் வாடி. வா வா சீக்கிரம் வா. வா மச்சான், இன்னைக்கு நம்ம கலக்க டேய் போறோம். வா. எல்லாரும் பாக்குறாங்கடா. நேரா நடந்து வாடா, பொண்ணுங்க வேற வராங்கடா டேய். ஏய், வாடா. டேய் டேய். ஏய், ஏய், ஏய். இந்திர. சீக்கிரம் வா ஐயா, சீக்கிரம் வா. ஏய் மாங்க. ஹலோ மாங்க கொண்டு போலையா? ஹலோ. பயப்படாதீங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஐயோ அந்த பயம் இருக்கட்டும். டேய் நில்றா. மச்சான் எனக்கு போதை தெரிஞ்சிடுச்சு. ஏய். ஓடி வந்துரு. நீதானா தினமும் மாங்காய் வந்து திருடிட்டு போறது? இல்ல இல்ல நான் இல்ல, அது வேற ஆளு. உன்னை இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாருடா. ஜாலியா இருக்கா? என்ஜாய். டாடா பை பை. காலேஜுக்கு போய் 4 இங்கிலீஷ் வார்த்தையை படிச்சுட்டேங்கிறதுக்காக இங்க வந்து பந்தா காட்டாத. இங்க பந்தா காட்டுறதுக்கு சூரி நான் இருக்கேன். போடாங்கிறது. வண்டியடா. வண்டி நிறுத்துறா. என்ன பாக்குறதுக்காக தான் வந்தேன். யாரோ வராங்க. வணக்கம் சார். வணக்கம் என்ன சார். தோட்டத்துக்குள்ள 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இங்க இருக்கிற காய்கறிகளை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். நான் தான் இந்த தோட்டத்தோட ஓனர். நீங்க இந்த தோட்டத்துல விளையிற காய்கறிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கீங்கன்னு தெரியுது. வேணும்னா அந்த ஆராய்ச்சிக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். இல்ல நான் டவுன்ல இருந்து வந்திருக்கேன் சார். புரியுது, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஊர் வேற பக்கின்னு. இங்க வாடா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன சார்? என்னதான் உன் பிரச்சனை? இல்ல இல்ல நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். லவ்ல ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பசங்கனாலே இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன வேலை பாக்குற? அது வந்து இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன். நல்லா இருக்கு. வேலை இல்லாதவனுக்கு கரெக்டான வேலை இந்த வேலை தான். சரி, எத்தனை நாள் ஆச்சு இந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்சு? அது 2 நாள் ஆச்சு சார். ஐயோ, 2 நாள்ல கரெக்ட் பண்ணிட்டியாடா? நீங்க நினைக்கிற மாதிரி இது கரெக்ட் பண்ற மாதிரியான விஷயம்லாம் இல்ல சார். நீ நம்ம இடத்துக்கு வந்திருக்க, நான் உனக்கு ஒரு உதவி செய்யலான்னு இருக்கேன். இங்க பாருப்பா, நீ என்ன செய்யற, கண்ணை மூடிட்டு என் கார் பக்கத்துல போய் நிக்கிற. நீ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் உனக்கு ஒரு தொழில் ரகசியத்தை கத்து தரேன். சீக்கிரம் போ, அங்க போய் கத்து கொடுங்க, நான் அங்க நிக்கிறேன். இங்க பாருமா, கிராமத்துல தான் இந்த மாதிரி நல்லவங்களா இருக்காங்க. வாமா, தைரியமா வா. என் காதல் ஜெயிக்கிறதுக்காக என் அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. தீபா, ஏய் எது கதவை திறக்கிற? தீபா, என்ன கார்ல ஏறிட்ட? தீபா, தீபா என்னாச்சு? எங்க போற? என்ன நடந்துச்சு இப்போ? டேய், நான் என்கிட்ட இருக்கிற சொத்தையும் வருமானத்தை பத்தியும் சொன்னேன். அவன் என் ரூட்டுக்கு வந்துட்டா. அவளுக்கு ஒன்ன பிடிக்கலையா, அவளுக்கு பிடிச்சது என்கிட்ட இருக்கிற பணமா. இந்த மாதிரி சண்டெல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு சனிக்கிழமை, நான் யாரையும் அடிக்கிறது இல்ல. ஆனா என் பசங்க முன்ன அடிச்சு கொண்டுடுவானுங்க. டேய், பார்த்து ராவி எடுக்கிறவன. அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத கண்ணு.
என்ன விட்டு போகாத. அப்புறம் நாங்க இந்த மூணாறு அப்படி இப்படின்னு கொஞ்சம் இடங்களை சுத்தி பார்க்க போறோம். போற இடத்துல எந்த தடங்களும் வரக்கூடாதுல, எங்களுக்காக கொஞ்சம் வேண்டிக்கா. வண்டி ஏடுறா. ஆமா நான் கிளாமர் ஆயிட்டேன்ல. என் டிஷர்ட் போட்டு ஏன்டா கேட்க மாட்டேன்? ஏய் நான் நீ ஏன்டா பிரிச்சு பேசுற? டேய் ஆள் பாதி ஆடை பாதிடா. இப்ப நம்ம ஊர்ல ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு எங்க தெரியுமா? நல்ல வேலை கவுந்திருப்பேன். நானா இருக்கிறதுனால சமாளிச்சேன் பாத்தியா. டேய் திடீர்னு ஊருக்கெல்லாம் கிளம்பி போயிடாதா. நீ கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் ஊர்க்காரங்களுக்கு காட்டணும். ஏய் பாத்து வாடா விழுந்துற போற. டேய் அங்க பாருடா, அது அவங்க தானே? ஆமாடா, இதுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா மாங்காய் பறிச்சுன்னு சுத்திட்டு இருக்காளுங்க. இந்த பாத்தியா தெருவுல பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பிரியாணி கட்சி மாதிரி இன்னும் ஆளால இது பாரு. அந்த பொண்ணுங்களுக்கு ஸ்கூல்ல ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு அது தேவைப்படும் நினைக்கிறேன். நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏய் வேணா சொன்னா கேளு. கிழவிங்களுக்கு உதவி செஞ்சேன்னா உனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஆனா இதுங்களுக்கு போய் உதவி செஞ்சேன்னா உனக்கு உததான் கிடைக்கும். பாத்துக்கோ. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. நீ உதவாங்காம வர மாட்டே. நீ இங்கே இரு. சரி போ, நான் தானே காப்பாத்த வரணும். மூத்தவன் சொல்லு எப்பவும் நெல்லிக்காக்கு சமண்டா. ஆரம்பத்துல கசக்கும், அப்புறம் கசக்கும், எப்பவுமே கசக்கும்டா. போடா டேய். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கல. டேய் இருடா, நானும் வரேன். டேய் இருடா டேய். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்கூல் கேர்ள்ஸ், மே ஐ ஹெல்ப் யூ? நோ தேங்க்ஸ். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவேன். ஐ மீன் ஹெல்ப். ஏய் வாடி நம்ம போயிடலாம். என்ன பண்றா இந்த ஆளு? அந்த கொம்பை கொடுங்க. என்ன பண்றா இவன்? ரொம்ப நேரமா ஏதோ பண்ணிட்டு இருக்கானே. அதை எப்படி போட்டு வச்சிருக்கானுங்க பாரு. அம்மா பார்த்து ஜாக்கிரதையா போகணும், இல்லன்னா வலிக்கி விட்டுரு. யாராவது காப்பாத்துங்க. தண்ணி மேல நீந்துறான் பாரு. ஆலப்பாரு சாமுராய் மாதிரி. டேய் தண்ணிக்குள்ள எப்படிடா மச்சான் மாங்காய் கிடைக்காமா? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நாங்க திருடிட்டு போன மாங்காய் தண்ணியில விழுந்துருச்சு. அதை எடுக்க போகும்போது 2 ஜொல்லு பார்ட்டிங்க வந்துட்டானுங்க. தண்ணிக்குள்ள விழுந்த மாங்காவை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள அவனுங்க விழுந்துட்டானுங்க. செம்ம காமெடியா இருந்துச்சு. சொல்லு பாத்தீங்க பயப்படாதீங்க, நாங்க உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். என்னங்க பாருமா, நாட்டு மாங்காய், நல்ல மாங்காய், குண்டு மாங்காய், எல்லா மாங்காயும் இதுல இருக்கு. நல்ல பழுத்து மாங்காய் எல்லாம் இருக்குமா. உனக்கு எந்த பழம் வேணுமோ எடுத்துக்கோ. அப்படியே சாப்பிடலாம், ஊறுகாய் போடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். பாருங்க, இதுக்கு மேல எங்களை தொந்தரவு பண்ணா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல மச்சான். அவங்க அப்பனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து கட் பண்ணிடலாம். அவங்க அப்பா ரெகுலர் கஸ்டமர் மச்சான் சரக்கு கடையில. வேண்டாம் வேணாண்ணா, அப்புறம் எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மாங்காய் தூக்கின்னு வந்தான்? நில்றா டேய். உன் ஃப்ரெண்ட் என்ன எதுவுமே பேச மாட்டாளா? எப்ப பார்த்தாலும் உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்கா. அது அவ பேச மாட்டா. இவனுக்கு வேற வேலையே இல்ல. என்னடா மச்சாச்சே? அவ பேச மாட்டான்னு சொல்றாடா. ஏன்டா அப்படி? ஐயோ, அது ஏன்னு உனக்கு இன்னுமா புரியல? அவ ஊமை மச்சான். இந்த மாங்காய் பறிச்சதுக்கு எறும்பு கடி வாங்கினதா மச்சான் மிச்சம். சரி வா வாடா டேய், வா போலாம். ஐயோ மச்சான், வந்துட்டானா டேய். மச்சான் வா, சீக்கிரம் வா. ஐயோ ஐயோ ஐயோ, விட்டு சாமி சாமி. ஐயோ இந்த பக்கம் பாத்தங்களே. டேய் காமுத்ரா. வாடா. வந்திருக்கிறது யாரு? சூரியனா? என்ன கொஞ்சம் எழுப்பி உட்கார வைடா. இன்னைக்கு யாரா மாட்டினா? வாசுவோட பொண்டாட்டி. வாசுவோட பொண்டாட்டியா? 100 பெண் புறாக்களுக்கு மத்தியில ஒரு ஆண் புறாவா வாழ்றதை விட 100 மான் குட்டிகளுக்கு நடுவுல ஒரு சிங்கக்குட்டியா வாழணும்டா. இங்க வா, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். வாடா.
ஏமாம்மா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது அதுக்கு நீங்களே ட்ரை பண்ணிருக்கலாமே. முடிஞ்ச காலத்துல இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதால தான் காலம் போன காலத்துல கட்டில படுத்திருக்கேன். நான் சொன்னதை மட்டும் செஞ்சா நீ சொத்தை இழக்காம இருப்ப. ஆனா அந்த நேரத்துல உனக்கு ஒரு புது எதிரி உருவாவான். ஐயோ என்னாச்சு தெரியலையா, காலங்காத்தால அவனா சிரிக்கிறான். இவனுக்கு ரோசா பூ எங்க கிடைச்சதே? பாரு இதுல வெக்கம் வேற விளங்கிடும். டேய் மச்சான், ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. இதுக்கு மேல இவனை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல இவனை ஏர்வாடி கூட்டிட்டு போய் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல. கடவுளே, டேய் போது நிறுத்தா. டேய் அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இதோடு சேர்ந்து 25 பீடி ஊதி தள்ளிட்டேன்டா. ஐயோ இப்ப எதுக்குடா சிரிக்கிற? இங்க என்ன ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாங்க? நான் போறேன் போடா. டேய் மச்சான், நீ எங்கடா போற? என்னாச்சு? அதுவா ஊருக்குள்ள போய் விசாரிச்சுட்டு வரேன். ஒண்ணும் தெரியாத பையனுக்கு கஞ்சாவை கொடுத்து கெடுத்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும்டா. டேய் நான் அவளை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் மச்சான். ஓ அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? அப்ப ஒண்ணு பண்றேன், ஒரு பக்கெட்ல தவிடும் புண்ணாக்கும் கலந்து முன்னாடி வைக்கிறேன். நிறைய குடிச்சுட்டு போய் தொழுவத்துல படுத்து தூங்க. என்ன சரியா? மச்சான் எனக்கு வந்துருச்சுடா. என்னடா? காதல். யாரோடடா? அந்த ஊம பொண்ணை லவ் பண்ற. ஓ உனக்கு அந்த ஊம பொண்ணை தவிர வேற எவ்வளவு கிடைக்கலையா மச்சான்? டேய் இங்க பாருடா, ஒன்னு சொல்றேனா, இந்த பொண்ணும் போதையும் ஒண்ணுடா. ரெண்டும் ஓவர் ஆச்சுன்னா ஆளே அமைக்கிடும். நீ என்ன மச்சான் சொல்ற? உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம தாண்டா நான் இந்த மாதிரி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அது சரி, நீ காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ண அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணை விட்டுட்டு இந்த ஸ்கூல் படிக்கிற தம்மா துண்டு பொண்ணை ஏன்டா லவ் பண்ணிட்டு இருக்க? ஆமா உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? மச்சான் காலேஜ் பொண்ணுங்களை லவ் பண்ணா படிப்பு முடிஞ்சு நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்குள்ள வேற எவனாவது வந்து அவளை கல்யாணம் பண்ணிட்டு போவான். ஆனா நாம ஸ்கூல் பொண்ணை லவ் பண்ணோம்னு வை, நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது அந்த பொண்ணு கல்யாண ஸ்டேஜ்ல வந்து நிக்கும். எப்படி? புரிஞ்சிருச்சுடா, நல்லா புரிஞ்சு போச்சு. இனிமே இளம் பொண்ணுங்களை எல்லாம் விட்டுட்டு நாளையில இருந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பொண்ணுங்க பின்னாடி தான் சுத்த போறேன். அப்புறம் இன்னையில இருந்து நீ எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். See is my order. It's my order மச்சான். அது ஆர்டர் பண்ணும்போது ஆர்டர் மாறிடுச்சு. அதான் சொல்றத மட்டும் செய். அதிக பிரசிங்க தரமா எதுவும் பண்ணி மாட்டீங்க. ஓகே நான் சொல்லி தரேன். Follow me. யா ஒண்ணுமே தெரியல. ரஜினிகாந்த் மாதிரி ஆளான்னு பார்த்தேன், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா இப்ப நம்மள பார்த்தா கங்காரு குட்டி தூக்கிட்டு போற மாதிரி இல்ல? இல்ல, கங்காரு குட்டியை நான் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. நண்பா நீயாவது என்ன கங்காருன்னு கூப்பிட்டியடா, மத்தவன் எல்லாம் என்ன குரங்குன்னு தான் கூப்பிடுவான். போதும் போதும் நிப்பாட்டே. போடா போடா. ஓகே ஓல்டன் இறங்குடா. என்னடா இறங்கு இறங்கு. யாரோ புடிச்சு இழுக்கிறாங்கடா. நீ ஆமா இரு, நான் இப்பவே என் வழிக்கு கொண்டு வரேன். ஸ்கூல் லேடிஸ் நம்மளையெல்லாம் மைண்ட்லயே வச்சுக்க மாட்டீங்க. ஆமா இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? டான்ஸ் கிளாஸ். அப்படியா? ஆனா உங்களோட செட்டப் அச்சி, உங்களோட இந்த கெட்டப் எல்லாம் பார்த்தா ஏதோ கராத்தே கிளாஸ்க்கு போற மாதிரி இருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன அங்கிள்? அங்கிளா? அங்கிளா? அதுவும் நானா? மச்சான் அது அப்படிதான், குழந்தைங்க மனசுல இருக்காது. கரெக்ட் தான்டா. டேய் எப்ப கிடைச்சா என்னைய வர, நீ சீக்கிரம் போடா போறாங்க. ஸ்கூல் லேடிஸ் 1 மினிட். அந்த வயலட் கேர்ள் கூட என்னோட ஃப்ரெண்ட் கொஞ்ச நேரம் பேசணும்ன்றா. நிக்கிறீங்களா? நீ எதுக்குடி பாக்குற? டேய் போடா. இதுக்கு போகாதடா. டேய் நீ அவங்க டீச்சர் அங்க நின்னுட்டு இருக்காங்கடா, வா போலாம். அப்படின்னா அந்த டீச்சர் கிட்ட நேரடியா நானே போய் அவங்க வீட்டு போன் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன்னா இங்கே இறா வர. முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே. டீச்சரே ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரியா இருக்கு. வணக்கம் டீச்சர். அது அங்க நிக்கிறானே என் ஃப்ரெண்டு, அந்த வயலட் சுடிதார அவன் ரொம்ப விரும்புறான். நீங்க எப்படியாவது அவனுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்களேன். உனக்கு செட்டப் செய்யணுமா? ஐயோ ஐயோ. ஆமா டீச்சர், நீங்க என்ன கத்து கொடுக்கறீங்க? டான்ஸ் டீச்சர். நீங்க பேசாம ஸ்டண்ட் மாஸ்டர் ஆயிடலாம். குறி பார்த்து அடிக்கிறாங்களே, அம்மா கால நவுத்த முடியல. இவன் வேற பார்த்து போனோம். சமாளிப்போம். அது ஒண்ணு இல்ல மச்சான்,
அதே அந்த டீச்சர் என்ன அடிச்சது கூட வருத்தம் இல்ல, அந்த பொண்ணு என்ன அங்கிள்னு கூப்பிட்டால. முதல்ல சொன்னால போகாத. தண்டா வலிக்குது. என்னாச்சும் தெரியலையே அம்மா. ஓ அடச்சி, நீ கச்சேரி நடத்திக்கிட்டு இருக்கிற, ஆனா எனக்கு இங்க உயிர் போதுடா. டேய், குஷ்டம் இருக்கிறவங்களோட சேர்ந்தா குஷ்டம் வரும்னு நினைக்கலாம், ஆனா உன்ன மாதிரி காதல் பைத்தியம் புடிச்சிருக்கவங்களோட சேர்ந்தோன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னோட நிலைமை யார் வடிக்கு தானே கூட போய் சேர்க்கணும். மச்சான், நீ இங்க நின்னு சாதகம் பண்றதை விட்டுட்டு அங்க உன்னோட ஆள் அந்த வயலட் இல்ல, அதான் அந்த பொண்ணு வர டைம் ஆயிடுச்சு, போய் ரோட்டை போடுன்னு. போய் புலிடா கப்பு. வேலை நடக்கணும்னா கூடவே சுத்துவீங்க, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கழட்டி விட்டுருவீங்களா? இந்த ஃப்ரெண்டுங்களே இப்படி தாண்டே. அங்கேயே வந்துடுறேன். நான் ஒன்னு சொன்னு வச்சுக்கோ, நீ அப்படியே அசந்து போயிடுவேன். கூட சுத்தி சுத்தி போய் எனக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வந்துச்சுடா. என்ன நடக்க போகுதோ என்னவோ. டேய் சிவா, போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை நடக்கூடாது என்ன? இன்னைக்கு எப்படியாவது. ஐயோ, வரடா வரடா, போடா 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 போடா. இதை உனக்காக தான் கொண்டு வந்தேன், இங்க இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஒரு விஷயம். ஐயோ சொல்லுடா, வாயை திறந்து சொல்லுடா. அது உன்னை முதலா பார்த்த உடனே நான் தளர்ந்து போயிட்டேன். என்னது? அந்த லெட்டர் எடுத்து குடுறா. ஓகே ஓகே. ஆஹா, என்னன்னு தெரியலையே, இன்னைக்குன்னு பார்த்து கை எப்படி டைப் படிக்குது. சீக்கிரம் வாங்கிக்க, உதறதுன்னு தெரியுதுல்ல. அப்பா எப்போ லெட்டர் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். மச்சான் இங்கே படிக்கிறாடா, அடி விழுமோ? அடி விழுந்தா வாங்கிக்க. அட்ரா சக்க சிரிக்கிறா. அப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. என் கையில எழுதி கொடுத்தா. ஏய் மச்சான், ஏய் செட் ஆயிடுச்சுடா. வழக்கமா பொண்ணுங்க பண்ற மாதிரி காரி துப்புல செருப்படுத்தி அடிக்கல. அவங்க அப்பா கிட்ட சொல்லல. உன்னோட லவ் மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்ஜாய். ஐயோ அம்மா, என்னடா திடீர்னு யானை வந்து மிதிச்ச மாதிரி இருக்கு. காட்டு யானை மாதிரியா இருக்கு. வாக்கா, என்னக்கா இது? மளிகை சாமான் லிஸ்டா கொண்டு இருக்கீங்க. அந்த நம்பர்ல இருக்கு 831423. இது என் வீட்டு நம்பர் ஆச்சே. படிடா. என் அன்புள்ள சந்தியாவுக்கு. வழக்கம் போல எஸ்கேப் ஆயிட்டானா? தேஜுவா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் சந்தியாவா? ஏன் பொண்ணுதான். அப்புறம் வேற என்ன வீட்ல விசேஷம்? விசேஷம் தானே. இப்ப குடுக்குறேன் பாரு. யகா யகா ஊர்க்கா யகா. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ நான் எழுதுலக்கா. ஐயோ ஐயோ. அம்மா அம்மா அம்மா, எப்படி தப்பிச்சடாப்பா? நல்ல வேலை அந்த யானை கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். இந்த ஓட்டம் ஓடுற பிடி உஷா அக்கா வர போல. மச்சான், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. நீ அந்த உமா பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தல, அத அவ அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாடா. இது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இனிமே உன் லவ் மேட்டருக்கு நான் துணையா வர மாட்டோம்பா. அந்த பொம்பளை புருஷனை கூட்டு வரதுக்குள்ள இங்க எஸ்கேப் ஆயிடு மச்சான். வாடா டேய். அவ என்ன பார்த்து சிரிச்சாட. அவளுக்கு ஏன் என்ன பிடிக்காம போச்சு? ஆண்டவா, ஃபர்ஸ்ட் லவ் இப்ப சொதப்பாயிடுச்சு. ஒரு நிமிஷம். புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அவ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாளா? நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இப்ப நான் என்னடா பண்ண? அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லையா? அவளால வாய் பேச முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னது? அதோ அங்க இருக்குல்ல வேதகிரி மலை, அதுக்கு கீழே மருதமொழின்னு ஒரு இடம் இருக்கு. முத்தீரம்மாவோட வெள்ளாரங்கள் எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்தா அவ உங்களை விரும்ப ஆரம்பிக்கலாம். மேகலா, மேகலா நில்லு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? என்னடி?
என்னடி என்ன விஷயம்? சிரிக்காம என்ன விஷயம்னு சொல்லு. உன் பின்னாடி சுத்துறால ஒரு குரங்கு. இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராது. ஏண்டி அப்படி? நீ ஊமேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சுதா என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான். அப்புறம் இன்னொரு விஷயம்டி, நான் அவனை மருதாங்குடிக்கு போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிருக்கேன். அங்க இருக்கிற வெள்ளாரங்களை எடுத்துட்டு வந்துட்டா உனக்கு அவனை பிடிக்கும்னு சொன்னேன். அந்த குரங்கு அங்க போயிருக்கு. நீ எதுக்குடி அப்படி சொன்ன? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா நீ? வல்லாரக்கல்ல எடுக்கிறதுக்கு போனவங்க யாரும் திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாட்டா? இனிமே என் கண்ணு முன்னாடியே வராது. வாடி போலாம். மேகலா, மேகலா நில்லு. இங்க பாரு, இதுக்கு மேல அந்த லவ் அவாய்ட் பண்ணாத. நீ உமனை புரிஞ்சுக்கிட்டும் அவன் உன்னை லவ் பண்ணிருக்கானா கண்டிப்பா அவன் நல்லவனா தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு லவ் மிஸ் பண்ணிடாத. அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. அப்புறம் உன் இஷ்டம். காதுக்குள்ள தண்ணி போய் கொடையுது தெரியுமா? நான் இப்ப கோடீஸ்வரன் ஆக போறேன். என்னோட 5 கோடி இப்ப 100 கோடி ஆக போகுது. சொல்றேன் ஒண்ணுமே புரியல. நீங்க என்கிட்ட ஒரு பொண்ணை பத்தி சொன்னீங்கல்ல, அவளை இன்னைக்கு நான் பார்த்தேன். ஆரம்பத்துல அவ ஒத்துக்கல, அப்புறம் வலுக்கட்டாயமா பிடிச்சு நிறுத்தினேன். பொண்ணு தானே, அவளும் செட் ஆயிட்டா. அப்போ அவ அந்த பொண்ணு இல்ல. டேய், அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ நெருங்கும் போதே நீ பயந்து நடுங்குவ. அவ விருப்பம் இல்லாம நீ அவளை தொட்டா அவளோட ஒரு பார்வை போதும் நீ காணாம போயிடுவ. டேய், காட்டுலன்னு சொன்னா காட்டுல மட்டும் இல்ல, அதோ அங்க இருக்கிற வேதகிரி மலை இருக்கு, அதோட அடிவாரத்துல அங்கதான் அவ வசிக்கிறா. அவளை நீ காதல் வசப்படுத்தணும். அப்படி நீ அவளை அடைஞ்சாதான் நீ நினைச்சது நடக்கும். ஏய் மச்சான், லவ்னாலே பிரச்சனை தான்டா. பிரச்சனையை பார்த்தெல்லாம் பயப்பட்டா வேலைக்கு ஆகுமா என்ன? நான் இருக்கல, ஏன்டா கவலைப்படுற? ஏய் மச்சான், ஏய் உன் பிரச்சனை பேக் சைக்கிளோட வந்திருக்குடா. போய் சமாளி. பேசுடா, பேசு. அது வந்து நான் என்னோட பேர் வந்து சிவா. உன்னோட பேர் அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். ஐயோ, ஏமாம் பைக்கில் வந்திருக்கான். அண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணா வணக்கண்ணே. இவன் என் ஃப்ரெண்டுண்ணே. இவனும் அந்த பொண்ணும் லவ் பண்றாங்கண்ணே. இங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் இருக்கேன். கண்டவெல்லாம் இந்த வேலையை பண்ணக்கூடாது. 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஏரியாவை காலி பண்ணிட்டு எல்லாம் ஓடி போயிடணும். சரிண்ணா. எவன் லவ் பண்றதுக்கு எவன் அடி வாங்குறது? ஏய் சிவா, ஏய் என்னடா பண்ற? ஏய் நீ என்ன பிரச்சனை பண்ற? டேய் அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா. என்ன பண்ண அவனுக்கு? ஒண்ணு இல்ல, நான் உனக்கு தேமா. அண்ணா வேணா, நான் விட்டுறேன் அவனை. என்ன? அண்ணா வேணா, அண்ணா சொன்னா கேளு, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணா அண்ணா வேணா, விட்டுறேன் அண்ணா. அண்ணா பாவனா, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அண்ணா ப்ளீஸ் அண்ணா விட்டுறேன். அண்ணா
இந்த இடத்தை ஆள்றதுக்கு நான் இங்க இருக்கேன். பொண்ணுங்க பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்காத, புரிஞ்சுதா? தொலைச்சிருவேன். அம்மா அம்மா என் கை சுட்டுக்கிறேன். அடி வாங்கினதுக்கு நான் அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. அசையாம இருறாடே. அம்மா ஐயோ தாங்க முடியலையே. எனக்கு என்ன வலிக்குதா இல்லையா? ஏய், கொதிக்கிற தண்ணியில ஒத்தனை வைக்கிற சுடவே இல்லையா? அத முதல்ல மேல விடா எருமை. ஓ அப்படியா? உனக்கு அவ்வளவு திமிரா? இத வரையிரு. இப்ப பாரு. சூடு இல்லையா? ஐயோ இவ்வளவு சூடா இருக்குடா. டேய் என்னடா இவ்வளவு சூடா வைக்கிற? சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. டேய் மச்சான், இன்னைக்கு காலையில அவ என்ன பார்த்து சிரிச்சா மச்சான். அதை யோசிச்சு பார்த்தேன். நீ எனக்கு சூடு வச்சது கூட எனக்கு தெரியுது. தெரியாதுடா. அம்மா ஐயோ எறும்பு மாடு என்ன அடி அடிச்சான். காது கொய்யுங்குது. உன்னை தடுக்க வந்து என் காது டமாரான தானே மிச்சம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மேல ஒருத்தருக்கானே அவன் தான்டா. இல்லடா, செத்து போன எங்க அப்பன். நீ மட்டும் என் கையில இப்படி பழி வாங்குறியாப்பா? அது நியாயமா? அண்ணா, இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் பேப்பர் கொடுண்ணே. தமிழே உனக்கு ஒழுங்கா படிக்க தெரியாது. இந்த லட்சணத்துல இங்கிலீஷ் பேப்பரா உனக்கு? படிக்கிறதுக்கா? நானா? சரியா போச்சு. இங்கிலீஷ் பேப்பர் நல்லா திக்கா இருக்கும்ண்ணா. இந்த பருப்போட எடுத்து அது மேல வச்சு அப்படியே நல்லா அமுக்கணும்னா எண்ணெயெல்லாம் அதுல போயிடும். என்ன இதுக்கு தான் கேட்டியா? போய் தொலை இங்கிருந்து. டே 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 டேய், அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதரா. போய் தொலைடா இங்கிருந்து முதல்ல. ஏற்கனவே எவனும் வாங்கி தொலைய மாட்டேங்கிறான். உனக்கு வேற வேலையே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் வந்து வாயை பார்த்துக்கிட்டு இருக்க. போய் தள்ளி நில்றா போட. இந்தாங்க. இன்னைக்கு நியூஸ் என்னன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். காட்டுங்க கொஞ்சம். டே 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 டேய், நீங்கெல்லாம் இதை பார்த்து சொல்லு விட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதை விட அழகான பொண்ணு வேதகிரி மலை அடிவாரத்தில் குளிச்சுட்டு போறான்ற விஷயத்த இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். நீ நேர்ல போய் அவளை பாத்துறாத. அவ மட்டும் உன்னை பார்த்தா அவ ஒத்த பார்வையில நீ சாம்பல் ஆயிடுவ. அவன் நம்மளை பார்த்துட்டான். வா வா வா, ஓடு ஓடு. நல்ல வேலை நம்மள அவ பார்க்கல. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம
பெரிய பெரிய ராஜாக்கெல்லாம் உன் வீடு தேடி வந்த காலத்துல நீ என்ன இப்படி சமையல் வேலைய செஞ்சிட்டு இருந்த சொல்லு பாக்கலாம். பெரிய மகாராணி மாதிரில நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. சும்மா பேசிட்டு இருக்காதீங்கம்மா. நாம இப்பவும் மகாராணிங்க மாதிரி தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் பழைய கதையெல்லாம் பேசுறீங்க? சாதாரண பொண்ணுங்க வாழ்ற மாதிரி என்னால வாழ முடியாது. பாக்குற ஆம்பளைங்கெல்லாம் வெக்கமே இல்லாம பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. கேவலமானவங்க வெப்பாட்டியா வாங்குறாங்க. தாலி கட்டுறதுக்கு ஒருத்தர் வர மாட்டேங்கிறான். உங்களோட சாபமே அதுதான். கடவுள் கொடுத்த வரம் அது உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சே அப்படிலாம் பேசாதீங்க. நீ உண்மை தெரியாம பேசாதமா. தொட்டா பாவம், பார்த்தா தோஷம், சபிச்சா மரணம், இப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சா எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் பயப்படுவான். வா. உன்னோட பேர் என்ன? மேகலா. ஓ மேகலா, நைஸ் நேம். உங்க பேரு? சிவா. உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் பல தடவை இங்க தனியா வந்துட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் நீங்க ஏன் கிட்ட பேசவே இல்லை? எல்லாரும் எடுத்துட்டு வந்து தான் உங்ககிட்ட பேசணும்னு நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பின்ன? ஆனா உங்களை எனக்கு பார்க்கணும்னு எனக்கு அடிக்கடி தோணும். உங்களுக்கு அப்படி தோணுமா என்ன? நீ முதல்ல அதை சாப்பிடு. நான் எப்பவும் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கஷ்டப்பட்டு வெள்ளாரங்கள் எடுத்துட்டு வந்தேன். அப்போ தினமும் கிட்ட பேசுவீங்களா? பின்ன நான் காலம் பூரா உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். சத்தியமா. உன் சம்மதம் இல்லாம உன்னை நான் தொட மாட்டேன். அதுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கவும் மாட்டேன். அவளோட சம்மதம் இல்லாம அவளை தொட்டா எனக்கு பிரச்சனையாகுமா? சேச்சே.
அவளுக்கு எந்த சொந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. செத்து போன கிழமை அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தான்னு மட்டும் சொன்னாங்க. இனிமே என்ன பண்ண போறாங்களோ தெரியல. அந்த வீட்டில் இருக்க கிழவனை யாராவது கொண்டுட்டாங்களா இல்லை அந்த ஆளு செத்துட்டானா? என்ன இருந்தாலும் பாவம் தானே. தனி வீடு இல்லை, இதுக்கு மேலேயும் நடக்கும். வர்றது வழியில் தங்காதுன்னு சொல்லுவாங்க. என்ன வந்துட்டியா? போன வேலை என்னாச்சு? நீ அவளை பாத்தியா? பார்த்தேன். நீங்க சொன்னது உண்மைதான். அவ பக்கத்துல போன உடனே எனக்கு ஒரு பயம் வந்தது. அவன் வேலைக்காரனை யாரோ கொன்னுட்டதா சொல்றாங்களே. உண்மைதான், நானும் கேள்விப்பட்டேன். நீதான் அந்த கொலையை பண்ணதா ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நானா? அதுவும் அந்த கிழவனையா? சூரி, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். வேதகிரி மலையோட ரகசியத்தை தெரிஞ்சவங்க யாரோ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விளைவுதான் இந்த துர்மரணம். என்னடி என்ன? அம்மா, அங்க ஒரு ஆளு. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எத்தனையோ போன வந்து மதக்குது. ஒரு கொம்பு எடுத்து அந்த பக்கம் தள்ளி விடு. பாவம், உயிரோட இருக்காங்க. இவனெல்லாம் காப்பாத்தி நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த ஊர்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சொல்றவங்க சொல்லட்டும், வாங்க அவரை காப்பாத்தலாம். இந்த பொண்ணோட பெரிய தொல்லையா போச்சு. தூக்கு. இங்க பாரு, கடவுளோட அருளால தான் இப்போ உனக்கு உயிர் வந்திருக்கு. கொஞ்சம் கீழே போயிருந்தனா பாறையில மாட்டி செத்து போயிருப்ப. புடிச்சு தூக்குமா, புடி, தூக்கு. பாத்து பாத்து மெதுவா. ஏய், இப்ப நீ எங்க போற? எங்க போறேன்னு கேட்டேன். சாக போறேன். உனக்கு என்ன பைத்தியமா? அப்படிதான் ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க. கொஞ்சம் நில்லுங்க. உங்களோட பேர் என்ன? உங்க வீடு எங்க இருக்கு? என் பேரு ராகவன். வீடு வடக்கு பக்கம் இருக்கு. நான் மிலிட்டரியில வேலை பார்த்தேன். நாட்டுக்காக போர்ல கலந்துகிட்டதுல என்னோட கையும் காலையும் நான் இழந்துட்டேன். அப்புறம் என் குடும்பம் பால் குடி முறக்காத 2 பொண்ணுங்களை என்கிட்ட கொடுத்துட்டு அவ போய் சேர்ந்துட்டா. என் பொண்டாட்டினா எனக்கு அந்த அளவுக்கு உயிர். அதனாலதான் அவ என்னை வெறுத்துட்டு அவ மட்டும் போயிட்டா. முடியாத இந்த கையும் காலையும் வச்சுக்கிட்டு என் பொண்ணுங்களை நான் வளர்த்தேன். அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்தப்போ நான் உங்களுக்கு ஒரு பாரம் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? நில்லுங்க. எங்களுக்கு கூட மாட உதவிக்கு இருப்பீங்களா? இங்க பாரு, நான் சொல்றது கேளு. அங்க மலை கீழே ஒரு சந்தை இருக்கு. அங்க போய் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் இவ காட்டுக்கு போயிட்டு விறகுடிக்க போகும்போது அவ கூட போயிட்டு வரணும். அப்புறம் அந்த பாறை கிட்ட ஒரு ஷெட் இருக்கு. ராத்திரியில அங்க நீ போய் படுத்துக்கலாம். அப்புறம் தேவையில்லாம மனுஷங்களோட நின்னு பேசுற வேலை வச்சுக்கவே கூடாது. பேசுறதெல்லாம் உனக்கு புரியுதுல்ல?
இன்னும் கொஞ்சம் சோறு தரீங்களா? ரொம்ப பசிக்குது. ஆ தரேன். ருக்மணி கொஞ்சம் சாப்பாடு ஒரு போட்டு விடு. சரிம்மா. கிடைச்சதா? இந்த கிடைச்சது. கொடு. நான் வெட்டட்டா? வேண்டாம், நானே வெட்டுறேன். தமிழகத்தில் மீண்டும் மழை ஆரம்பம். எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின பழம் எல்லாம் உதிர்ந்து உதிர்ந்து விழுகுது. இல்லைன்னா எலி தூக்கிட்டு போயிடுது. இந்த பழம் கீழே விழாம இதை நம்ம மாட்டி வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? மெல்ல மெல்ல கொண்டு போய் இந்த பழத்தை மாட்டிட்டோ. ஐயோ பாத்தியா? ஏன் டான்ஸ் ஆடுற? அப்படியா? ஐயோ ஐயோ, இங்க நாய் கடிச்சிரு போகுது. நல்ல வேளை இந்த நேரம் டீ கடையில நீ ஒருத்தன் தான் இருந்த. அண்ணா ஒரு டீ. இந்த வரேன். முதல்ல என் வேட்டியை ஒழுங்கா கட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் டீ தரேன். 6 வயது பெண்ணை 60 வயசுக்காரன் ஏமாற்றினான். காலம் எப்படி கெட்டு போய் கிடக்குது பாத்தியா? 6 வயசு பொண்ண 60 வயசு கிழமை ஏமாத்தி இருக்கிறான். இவனெல்லாம் நிக்க வச்சு சுடணுங்கிற நானு. தாத்தாவா தாத்தா? சே, என்ன இந்த டீ சுத்தமா நல்லாவே இல்ல. நல்ல டீ வேணும்னா மெயின் ரோட்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் குடி. அங்க பில்ல கொடுத்துட்டு இங்க தெருவுல தான் வந்து உட்காரணும். நீ புரியுதா? காலங்காத்தால வெறுப்பு ஏத்துறான் பாரு. நீங்க காலையில கொண்டு வந்து தரேன்னு சொன்னீங்களே ஒரு வாழை தாரு, அது எங்க? அத பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டு போயிட்டாயா? விடியா? பக்கத்து வீட்லயா? அங்க ஒரு கிழவன் மட்டும் தானே இருந்தான், அவனும் செத்து போயிட்டானே. அங்க இப்போ வேற ஒரு ஆள் வந்திருக்கான். ஆளு பாக்குறதுக்கு பட்டாளத்துக்கார மாதிரி இருக்கான். போன வாரம் போலீஸ்காரன் ஒருத்தன் வந்தான், அவனை இது வரைக்கும் காணோம். இப்போ பட்டாளத்துக்காரன் வேற வந்திருக்கானா? அண்ணா எனக்கு ஒரு பால் கொடுங்கண்ணே. டீக்கு அப்புறம் பாலாடா? இதுக்கு முதல்ல பாலை சொல்லிக்கலாம்ல. வெண்ணெய் பழத்தை இடிக்காம போகணும், அப்பதான் உதிராது. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ, தைரியமா எடுத்துக்கோ. நான் எப்ப வரணும்னு சொல்லு. உன் சாவ வான்னு நீயே கூப்பிடாத. ஐயா, ஆபீஸ்ல இருந்து ஆளுங்களாம் வந்திருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லு. வணக்கம் சார். சார் ப்ளீஸ். சார் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் நமக்கு கிடச்சிருச்சு சார். சார் நீங்கள் டேட் கொடுத்துட்டிங்கன்னா பில்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை சார், நம்ம கூட டைப் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க சார். தேங்க்யூ சார். சார், நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன். நீங்கள் எப்பயுமே ஷூட்டில் பக்காவாக இருப்பீங்க. ஆனால் என்ன சார் இப்போ சன்னியாசி வேஷம்? ஏதாவது விரதம் இருக்கீங்களா? ராத்திரி பூரா பிரம்மச்சாரியா இருந்துட்டு காலையில் அது இல்லாமல் இருந்தா நான் எதிர்பார்க்குற விஷயம் நடந்துரும்ல. அது என் ஜாதகத்தில் இருக்கு. புரியல சார்.
என் சொத்தும் பேங்க் பேலன்ஸும் எவ்வளோ இருக்கு? ஒரு 2000 கோடிக்கு மேல இருக்கும். இந்த 2000 கோடியை என்னோட அடுத்த தலைமுறை அனுபவிக்கணும்னா பூஜையும் வழிபாடும் தர்மங்களும் கொலையும் இதெல்லாம் நான் செய்யணும். அப்பதான் எதிரிங்க பயந்து கிட்ட நெருங்க மாட்டாங்க. எங்க அப்பாவும் தாத்தாவும் அதான் செஞ்சாங்க. இப்போ நானும் அதை தான் செய்யணும். என்னடா வந்திருக்கான்? நான் எதிர்பார்த்தது நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். புரியுதா? டேய் ஐயா உன்னை உள்ள வர சொன்னாரா? இவளை பத்தியோ இவளோட பூர்வீகத்தை பத்தியோ உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. இங்க ஆண்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சாக கிடந்தவன் இங்க வந்து காவல்காரனா இருக்கான், அவ்வளவுதான். இவளோட பிறப்பை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஒரு பெரிய மனுஷனோட உதவி இவளுக்கு தேவை. நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்குவன்னு நான் நம்புறேன். என்னடா என்னடா என்ன முறைக்கிற? என்னடாங்கறல? ஏய், இன்னொரு பெக்கு எடுத்து அடுறா. தண்ணி இல்லையே. ஐயோ முதலாளி வந்துட்டாரு. எப்படா வந்தீங்க? இப்பதானே வந்தோம். சாமி எப்ப வராரு? கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னார்ண்ணே. அதோ சாமி வந்துட்டாருண்ணே. சீக்கிரம் ஒரு வரத்துல வாங்க சாமி. ஒரு விஷயம் சொன்னா அதை கேட்டு நடந்துக்க மாட்டீங்கல்ல? என்ன பண்றது? உப்புக்காரம் இல்லாம சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு சாமி. இங்க பாரு, இந்த உலகத்துல சாப்பாடு விஷயத்துல நான் வடக்கிட்டா உடம்புக்கு நல்லது. நான் வடக்கத்தோட பேசினா அது உடம்புக்கு நல்லது. 13 வருஷம் நான் கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி நடந்துருச்சு சாமி. வலது பக்கம் குத்து வாங்கினதால தான் நீ உயிரோட இருக்க, இல்லைன்னா செத்து போயிருப்ப. உங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனால இதெல்லாம் செய்கிறேன். அப்புறம் என்னோட ஜோதிடம், அதில் தவறு எதுவும் இருக்காது. உன்கிட்ட ஆசை இருக்கு, ஆனால் பொறுமை இல்லை. 5 வருஷம் நாட்டையும் வீட்டையும் விட்டு இந்த கிராமத்தில் பிச்சைக்காரனாட்டம் அலைஞ்சிட்டு இருக்கேன், நீங்க சொன்ன அந்த பூஜைக்காக. இதுக்கு மேல நான் என்ன பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
துரோகங்கிறது ரெண்டு வகையை சார்ந்தது. ஒன்று நாம மற்றவங்களுக்கு செய்யறது, இன்னொன்று நமக்கே நாம செஞ்சுக்கிறது. எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனா இதுக்கு பரிகாரம் பண்ண முடியும்? புண்ணியஸ்தலம்னு நீ கோவிலை சொல்றியா? கோவில்ல இருக்கிற தெய்வங்களை சொல்றியா? ஆமா சாமிநாதா, மனுஷங்களுக்கு பயம் இருக்கணுங்கிறதுக்காக மனுஷங்களால உருவாக்கப்பட்டது தான் தெய்வம். ஆனா நாம நம்ப வேண்டியது பிரபஞ்சத்தை, அண்ட சராசரத்தை நம்பணும். இது எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கிறது சூரியன், சந்திரன் மாதிரி கிரகங்கள் தான். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்போதும் இந்த கிரகங்கள் கூடவே இருக்கும். எந்த ராசியில பிறக்கிறான், எந்த கிரகத்துல பிறக்கிறாங்கிறத வச்சுதான் அவனோட இறப்பும் பிறப்பும் நிகழும். அதுதான் ஜோதிடம். ஆனா சர்வ ராசிகளுக்கும் உகந்த சூரிய பகவானின் சக்திகள் ஒன்று திரள ரெண்டு சக்திகள் தான் இந்த உலகத்துல இருக்கு. ஒன்று முளப்பா, இன்னொன்று மனிதனோட உயிர் அணுக்கள். அந்த சக்திகள் தான் நமக்குள்ள இருக்கு. அந்த சக்திகளை நம்ம பயன்படுத்துறதால தான் நாம தெய்வங்களை ஆகல. ராஜாங்க காலத்துல எதிரி நாட்டை போராடி ஜெயிக்க போற ராஜாக்கள் யுத்தத்துக்கு முன்னாடி ஜோதிடம் பார்த்து அந்த புறத்துல இருக்கிற பெண்களோட இணைந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உறவு வச்சிருந்தா அவர் யுத்தத்திலையும் ஜெயிச்சு அப்புறம் பணம் அதிகாரம் எல்லாமே அவர் காலடியில வந்து விழும். அதே ராஜ யோகம்தான் சுவாமிநாதா உன்னோட ஜாதகத்திலையும் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு அந்தப்புற பெண்ணோட நீ ஒன்றிணைஞ்சு உறவாடிட்டானா நீ இதுவரைக்கும் இழந்தது எல்லாத்தையும் அடைஞ்சிடுவ. இந்த பூமி சுத்திக்கிட்டு இருக்கிறதே காமத்துக்காகவும் அதிகாரத்துக்காகவும் தான். 2 நாள், 2 நாள் தான் நீ காத்திருக்கணும். அதுக்கப்புறம் நீ என்னை வந்து பாரு. போ. அவனை கொண்டுட்டு வர வேண்டியதானே? சாமி சொன்ன நாளுக்குன்னு எத்தனை நாள் இருக்கு? 2 நாள் இருக்குங்க. இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல? புரிஞ்சுதுங்கய்யா. பணத்தை கீழே போய் வாங்கிக்க. போ. சரிங்க. இங்க பாரு, நமக்கு ஒரு நல்ல காலம் வரப்போகுது. எத்தனை காலத்துக்கு தான் நாம இந்த காட்டிலே இருக்கிறது? உன்கிட்ட கேட்காம நான் சரின்னு வாக்கு கொடுத்துட்டேன். நீ என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? இது மட்டும் நடக்கல, நான் தற்கொலை பண்ணிட்டு தான் செத்து போவேன்.
அம்மாடி, மகாபாரதத்துல பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், அவ்வளவு ஏன் கர்ணன் கூட ஆத்மாவாகி சொர்க்கத்துக்கு தான் போனாங்க. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட தர்மபுத்திரன் மட்டும்தான் உடலோட சொர்க்கத்துக்கு போனாங்க. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? கிருஷ்ணனை எதிர்த்த துரியோதனனை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். போமா, போர் அடிக்குது. அம்மா நான் கிளம்புறேன், பாய். சரி, போயிட்டு வா. ஐயோ, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை பற்றி உனக்கு தெரியுமா? என்னை பத்தி எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். உன்னை பத்தி தெரிஞ்சாலே போதும். நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், விளையாடுறியா நீ? சரி, ஓகே. என்னை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீ போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தேங்க்ஸ். இங்க நிறுத்த, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். சிவா, இந்த சாணத்துல படம் உன்னால சைக்கிள் ஓட்ட முடியுமா? முடியுமாவா? இப்ப பாரு. சிரிக்கிற உன்னை இந்தா வாங்க. ஐயோ ஐயோ, பாரு என் மேல சாரி சாரி. அப்பாடா, உன் காதலுக்கு தடையா இருந்த அந்த சூரி எப்படியோ செத்து போயிட்டான். இனி பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? இனிமே உன் வாழ்க்கை அமோகமா இருக்கும்டா. ஆமா, நேத்து ஏதாவது டச்சிங் நடந்ததா? இனிமே நீ அவளை கூட்டிட்டு தைரியமா எங்க வேணாலும் சுத்தலாம். டேய் சிவா, என் கூட நீ வந்தனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா. யார் இவன்? என்ன பண்றான்? ஐயோ, கொன்றுவேன். வந்துட்டானுங்க. ஆமா, டேய் என்னடா ஒருத்தன் போனா ஒருத்தன் வந்துட்டே இருக்கான். டேய் அவளை சுத்தி என்னமோ பிரச்சனை இருக்குடா மச்சான், அவளை விட்டுறா. சிவா இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியலையே, ரொம்ப கோவத்துல இருப்பான். சரி சரி, நீ போயிட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். ஜாக்கிரதையா போ. டேய் நில்றா. யாரா நீ? எந்த ஊர்ரா? உனக்கு என்ன இங்க வேலை? அந்த ஒத்த வீட்டுக்கு நீ ஏன்டா போற? இனிமேட்டு நீ அந்த வீட்டுக்கெல்லாம் போக கூடாது. போனன்னு வச்சுக்க அடிச்சே கொன்றுவேன். மரியாதையா உன் ஊரை பார்த்து போயிடு. ஓடாடா. ஓடுறான் பாருடா. விடுறா அவனை. டேய் நில்றா. நில்றா வரல. ஏய் ஏய் ஓடாடா, நில்றா.
1 2 3 4. என்ன முடியலையே என்ன? போய் தண்ணி குடிச்சிட்டு வா. போ. சரிங்க. ஐயோ என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சுமா? இங்க பாரு. ஓ இதான் விஷயமா? பயப்படாத, நீ பெரிய பொண்ணாயிட்ட. ஏய் மச்சான், உனக்கு அவளுக்கு இருக்கிற லவ் பத்தி இந்நேரம் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரச்சனை எல்லாம் வராதுடா, நீ வருத்தப்படாத. இதெல்லாவே இருக்கான். டீச்சர், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் மேகலாவை பார்த்து 2 நாள் ஆச்சு. அவ எங்க இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? நீ பண்ண தொல்லை தாங்க முடியாம அவளை எங்கேயோ கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க. அவளோட படிப்பும் போச்சு, அவ எதிர்காலத்தையும் நீ அழிச்சிட்ட. பெருசா விசாரிக்க வந்துட்டான். கவலைப்படாதடா. என்னடா சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? வா, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம்டா. நான் இருக்கேன், நீ தைரியமா வாடா. அவ எங்கடா போனா? நான் மேல கண்டுபிடிச்சலாம், வாடா. நீ கவலைப்படாத, நீ வா. நீ உண்மையா அவளை காதலிச்சிருக்க. உன் காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும், வாடா. முகமா பெண்களின் இதயம் மொழிலா கொஞ்சம் வார்த்தை எல்லாமே கொஞ்ச நாளேதானா நெஞ்சினில் எல்லாம் தீயா நீயா கண்கள் மூடினாள் உன் சிரிப்பே உயிராள் பஞ்சு திரியால் எரியும் நெருப்பு பிஞ்சு மனதை நீயே அளித்தாய் பார்த்தது எல்லாம் வேதனையா 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 கண்டுபிடித்தேன் தேவதையா அழகு தேவதையா உன்னை நானும் பிரியாமல் வாழ்கிறேன் என்ன செய்வதோ நம் காதல் வெல்லம் சொன்னது சரியா காயங்கள் ஆக்கினாய் செய்வது சரியா காலமெல்லாம் வாழ்வதாய் சொன்னது சரியா உலகமே நமதாய் சொன்னது சரியா எல்லாம் போய் எல்லாம் பொய் முகமா எல்லாம் எல்லாம் பொய் முகமா பெண்கள் இதயம் உள்ளா கொஞ்சம் வார்த்தை எல்லாமே கொஞ்ச நாளே
தானா நெஞ்சில் எல்லாம் தீயவர் நீயா கண்கள் மூடினால் உன் சிரிப்பே உயிரா பஞ்சுத்திரியால் எரியும் நெருப்பு பிஞ்சு மனதை நீயே அழித்தாய் பார்த்தது எல்லாம் வேதனையா 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 அந்த காலத்துல ராஜ்யத்துல இருக்கிற படை வீரர்களை விட அந்தப்புறத்துல இருக்கிற பெண்களை தான் ரொம்ப மதிப்போட பார்த்திருக்காங்க. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்தப்புறத்துல இருக்கிற உங்களை மாதிரி பொண்ணுங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க. அதனாலதான் அவங்க போர்ல ஜெயிச்சாங்க. ஒவ்வொரு ராஜாவோட வெற்றிக்கு பின்னாடியும் நீங்க தான் இருந்தீங்க. எதிரி நாட்டு மன்னர்கள் இங்க வந்து யுத்தம் செய்யும் போது முதல்ல உங்களை தான் கடத்திட்டு போவாங்க. புது ராஜா வரும்போது முதல்ல கவனிக்கிறது உங்களை மாதிரி பொண்ணுங்களை தான். அப்படிப்பட்டதுதான் உங்களோட பரம்பரை. தெய்வத்துக்காக சமர்ப்பிக்கப்பட்டதுதான் உங்களோட வாழ்க்கை. காலம் மாறினாலும் உங்களோட வழியை நீங்க மறக்க கூடாது. அந்த தர்மம் தான் அது. அதை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல? பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்க நினைச்சது நடக்கணும்னா இன்னும் 3 நாள் பாக்கி இருக்கு. எல்லாமே தயாரா இருக்கு. தேதியும் நேரமும் நான் குறிச்சு தரேன். போதுமா? வயசு 14 தானே? ஆமாங்க. எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேங்க. அவங்க தயாரா இருக்காங்கல்ல? தயாரா இருக்கேன். அதனாலதான் நான் 7 வயசுல இருந்து அவளுக்கு நல்ல ஆகாரமா கொடுத்து வளர்த்துட்டு இருக்கேன். நீங்க பூஜையை எப்ப ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பவே பூஜை ஆரம்பிச்சிடலாம். நீங்க சொல்றது மாதிரியே எல்லாத்தையும் சரி சரி. சாமி வர்றாருண்ணே. நீங்க சொன்னதுனாலதான் நான் இப்படி நடிச்சிட்டு இருக்கேன். என் காலை வேற உடைச்சிட்டாங்க. அது பரவாயில்ல. நான் அந்த வீட்டுக்கு போனேன். அங்க யாருமே இல்லை. அவளை அவங்க எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. நீங்க ஜோதிடம் சகுனம் அது இதுன்னு சொல்லி என்ன 13 வருஷம் காக்க வச்சிட்டீங்க. என் சொத்தும் குடும்பமும் போச்சு. இவ்வளவு நாள் நான் காத்திருந்தது எல்லாம் வேஸ்டா? உன்னை யார் அடிச்சாங்கன்னு ஞாபகம் இருக்கா? தெரியாது. அவன் கருப்பா கேவலமா இருந்தான். அவன் கழுத்தறுத்து கொல்லாம விட மாட்டேன். அவன் நம்ம ஊருக்காரன். ஆமா. அவன் எங்க தங்கி இருக்கான்னு எனக்கு தெரியும். என்னோட யூகம் சரியா இருந்தா அந்த பொண்ணு அங்கதான் இருப்பா. எங்க? மணிமங்கலம். இங்கிருந்து 8 கிலோமீட்டர். மணிமங்கலம். பழைய கதைகளை சொல்லி என் வாழ்க்கையை தான் அழிச்சிங்க. அவ படிக்கிற பொண்ணுமா, அவ வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. வாய் முடி. காட்டுக்குள்ள எத்தனை வருஷம் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க போற? நாமளும் மத்தவங்க மாதிரி வாழ வேண்டாமா? ரகசியமா நடக்க வேண்டிய இந்த விஷயத்த சத்தம் போட்டு ஊர்க்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சிடாத. ஏற்கனவே இந்த ஊர்க்காரங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரணம். இதெல்லாம் காலகாலமா நடந்துட்டு வர விஷயம்தான். அக்காவும் தங்கச்சி இந்த மாதிரி மூதேவி மாதிரி இருக்காம ஸ்ரீதேவி மாதிரி இருங்க. ஆந்த வரேன். எனக்கு ஏத்த ஜோடி நீதான். சொன்ன மாதிரியே வளர்த்து கூட்டிட்டு வந்துட்டியே. அந்த பெரியவதான் ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை? அவ தங்கச்சிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சாதான் ஒத்துக்குவேன்னு அன்னைக்கு சொன்னா. அதனாலதான் அது செஞ்சேன். இப்ப அவ படிப்பை நிறுத்தி தான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பெரியவளால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயா என்ன சொல்றாரோ அதை மட்டும் நீ செய். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. கோபத்தை பாரு.
என் வாழ்க்கை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீ இந்த வாழ்க்கையில இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைச்ச. அதனாலதான் இவ்வளவு நாள் உயிரோட இருந்த. எனக்கு பரீட்சை ஆரம்பிக்க போகுது. அதுக்காக என்னால போக முடியுமான்னு தெரியலையேக்கா. நாமெல்லாம் அழணுங்கிறது தான் விதி. சபிக்கப்பட்ட ஜென்மங்களா இருக்கும். நம்மளை காப்பாத்த யாராலையுமே முடியாது. கடவுளே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்க. எங்களுக்கு மட்டும் ஏன் நீ இப்படி ஒரு ஜென்மத்தை கொடுத்திருக்க? எல்லா நேரமும் நான் உன்னையே தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஏன் என்னோட பிரார்த்தனையை கேட்கவே மாட்டேங்கிற? ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற வேதனை என் தங்கச்சிக்கு வரக்கூடாது. இந்த மூட நம்பிக்கையில என் வாழ்க்கை தான் இப்படி அழிஞ்சு போச்சு. ஆனா தயவு செஞ்சு என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்து. எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். வண்டி நிறுத்தா. வண்டி நிறுத்தா. டேய் சிவா 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 கண்ணு சிவா 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 நான் பாத்துறேன்டா. கண்டுபிடிச்சேன்டா. என்ன என்ன மச்சான், நான் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தடா. அந்த உயரமா தாடி வச்ச இருந்தால அதான் நம்மள அடிச்சான்லடா. அவனை பார்த்தடா. நான் மணிமங்கலம் அரண்மனையில பார்த்தடா. தனியா போறடா. டேய் வேண்டாம், நில்றா. டேய் இங்க பார், இந்த பெண்களை பத்தின ரகசியம் யாருக்கோ தெரிஞ்சிருச்சு. வீட்ல இருக்க வேலைக்காரனை ஊர்ல இருக்க ரவுடி யாரோ கொன்னுட்டான். அந்த பெண்களை அடையறதுக்கு யாரோ முயற்சி பண்றாங்க. அதனால எப்போதுமே அந்த வீட்டை கண்காணிச்சுக்கிட்டே இரு. இந்த பூஜைக்கு யாராவது தடையா இருந்தாங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மெகலா, மெகலா என்னாச்சு? நீ ஏன் அழுகுற? என்ன ஆச்சு உனக்கு? நீ அழாம விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன ஆச்சு உனக்கு? நீ எப்படி இங்க வந்த? உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்க? மெகலா, அழாம விஷயம் என்னன்னு சொல்லு. என்ன ஆச்சு? அன்னைக்கு நீ கேட்டல்ல? ஆமா. என்ன பத்தி எனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டல்ல? இப்பதான் எனக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சது. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. சரி சரி. ஏய் ஏய் போடா போடா போறாங்கற போடா. விடுங்க. இனிமேட்டு உன்னை இங்க பார்த்தேன். அடி.
சுவாமி, நீங்க சொன்னது கரெக்டு தான். அவ அங்கதான் இருக்கா. ஆனா அங்க வேற ஒரு சாமியாரை பார்த்தேன். அது சாமி இல்ல. அப்புறம் 2000 கோடிக்கு சொந்தக்காரன் அங்க விரதம் இருக்கிறான். 5 நிமிஷத்துக்காக அவன் பல வருஷங்களுக்கு முன்னாடியே விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டான். நீ வெறும் 13 வருஷம்தான். அவன் அதுக்கு முன்னாடியே. அந்த சரித்திரம் உனக்கு தெரியணும். பல வருஷங்களுக்கு முன்னாடி ராஜாவுக்கு நெருங்கின சொந்தம் அவங்க அம்மாவை ஏலத்தில் வாங்கினப்ப நான் அங்கே இருந்தேன். அவர் ஒரு எட்டயபுரத்து ராஜா. அதுக்கப்புறம் அந்த ஆளுகிட்ட இருந்து அவளோட அம்மாவை 1000 ஏக்கர் நிலம் கொடுத்து இன்னொரு கோடீஸ்வரம் வாங்கினான். அதுவும் கர்ப்பிணியா. வாங்கினது யாருன்னு அவளுக்கே தெரியாது. பல லட்சங்களை செலவு பண்ணி இத்தனை வருஷங்களை அவளை பாதுகாத்து வராங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவளை தூக்கிட்டு வர்றது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அவளுக்கு ஒரு காதலன் இருந்தான்னு தெரியும். அவ எனக்கு கிடைப்பாளா? உன்னை தேடி அவளே வருவா. வந்தா சொந்தமாக்கிக்க வேண்டியது உன்னோட வேலை. ஆனா இங்க பாரு, சதுரங்கத்தில் ராஜாவை ஆட்டி படைக்கணும்னா முதல்ல படை வீரர்களை தான் அழிக்கணும். இப்போ நீயும் அதை தான் செய்யணும். என்ன பண்றான்னு பாரு. மடக்கி விடுறா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அவளோட ரத்தம், வேர்வை எல்லாமே பரிசுத்தமா இருக்கு. திங்கள் செவ்வாவை கடந்து பெண் புதன் பிறக்கும். ஓ, அதனால சனீஸ்வரன் தள்ளி போய் லக்ஷ்மி தேவியை குடி நிறுத்தும். நினைச்ச காரியம் எல்லாம் அதே மாதிரி நடக்கும்னு என்னோட ஜோசியம் சொல்லுது. பௌர்ணமி அன்னைக்கு நாம 7 மணிக்கு பூஜையை ஆரம்பிக்கலாம். சரியா? சரி சாமி. மூத்த பொண்ண இன்னைக்கு ராத்திரி சார சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு நாட்டியம் ஆட சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி செய்யறதுக்கு என்னால முடியாது. ஏண்டி அவர் முன்னாடி ஆடினா என்ன? உங்களுக்கு பொண்ணு இல்லாதனால தானே நீங்க என்ன? ஆமா, நான் சொல்றத கேட்கலன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். உன்னையும் உன் தங்கச்சியும்.
என் தம்பிய கொன்னவன நான் சும்மா விட மாட்டேயா? ஏய் நின்றா! ஏய் உன்னை உயிரோட விட மாட்டேடா! இல்ல நின்றாங்கறல ஓடாதடா! ஏய் நாம எல்லாரும் நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை தான் உலகமே. நாம பார்க்கறத மட்டும் நம்பக்கூடாது. இத்தனை வருஷம் நான் நம்பிக்கிட்டு இருந்த ஜோதிடம் என்னை கைவிடாது. உன் கூட இருந்தவங்க இறந்தாலும் வெற்றி உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சாமிநாதா, நான் சொல்றத கேளு. என்னோட ஜோதிடம் தப்பாயிடக்கூடாது. போ போ, தைரியமா முன்னேறி போ. வெற்றி உனக்கு தான். போ. ஆயுஷ்மான் பவ. வேணும் கூட்டினில் குயிலே நீ முள்ளு வந்து மோதித்தான் போகுதா பூமரத்து கிளையின் மீதிலே தான் பூகம்பமே துளிர் விடுதா பாரிஜாத மலரும் பாறையிலே உரசி பாவமானதோ பருவம் தோடும் நிறம் சிரமம் நேருதோ நெஞ்சமேனும் கூட்டினில் குயிலே நீ முள்ளு வந்து மோதித்தான் போகுதா போல உன்ன வளர்த்து நல்ல சிட்டு போல உன்ன காத்து வந்தாங்களே பொத்தி வச்சு வளர்த்த மக இப்போ கத்தி வச்சு நடக்கிறாளே உள்ளிலே நடந்து பழகவே போறா உன் ஜென்ம பாவமோ கல்லிலே இதயத்தை அடைத்திட போரா கலியுக சோகமா ஒரு
காதல் சருகானதே. கிளி போல நடப்பா, இப்போ அந்தரத்தில் ஆசை முடித்தாலே. ஊரு கெட்டு போயாச்சே, இப்ப யாருக்கிட்ட சொல்லியல போரா. புலுசாத நஞ்ச மலையில பிறகு மறைவது வீந்தானே. பழசாய் போன பூமிக்கு ஏனோ பாவம் தெரியலையா, இறக்கமே வரவில்லையா. நெஞ்சமேனும் கூட்டினில் குயிலே நீ உள்ளு வந்து மோதித்தான் போகுதா. பூமரத்து கிளையின் மீதிலே தான் பூகம்பமே துளிர் விடுதா. பாரிஜாத மலரும் பாறையிலே உரசி பாவமானதோ. பருவம் தொடும் நேரம் சிரமம் நிறுதோ. நெஞ்சமேனும் கூட்டினில் குயிலே நீ உள்ளு வந்து மோதித்தான் போகுதா. உன்னை நான் என் உயிரை விட அதிகமாக காதலிக்கிற மேகலா. நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும். மூட நம்பிக்கைக்கு நீ பலியாயிடக்கூடாது. ஒருவேளை உன்னை சரியான நேரத்தில் வந்து என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா சந்தனத்தோடு சேர்த்து அரளி விதையை அரைச்சி உடம்புல தேய்ச்சி நீ உன்னை காப்பாற்றிக்க. இப்படிக்கு உனக்கு மட்டும் சொந்தமான சிவா. அடம் பிடிக்காத, ஏமாத்துற. என்னை ஏமாத்திட்டியடி, உன்னை கொல்லாம விட மாட்டேன். எனக்கு தெரியும். காரணம், அதுக்குண்டான வழியை உன் காதல உன்கிட்ட சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். இப்போ உன்னை பார்த்தா சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிற மான் மாதிரி எனக்கு தெரியுது.
வா ஏய் 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 எங்க போற? ஏய் ஏய் தர ஏய் ஏய் இங்க பார், 13 வருஷமா இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்து. நீ ஹீரோடா, கடைசியில வந்து காப்பாத்தலான்னு பாக்குறியா? ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன். நான் தான் வில்லன், நான் தான் வில்லன். இல்லன்னா என்ன செய்வான் தெரியுமா? ஏய் 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 அடடா ஏய் நில்லு. ஏய் ஜீவா வா ஜீவா வா. அக்கா தப்பிச்சு போயிடு. எங்கேயாவது தப்பிச்சு போய் வாழுங்க. மூட நம்பிக்கை பைத்தியக்காரத்தால என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அந்த செத்து போன நாய்களை குழி தோண்டி நான் புதைக்கிறேன். போயிடுங்க, நீங்க போயிடுங்க. போ மேகலா வா. என் ஜோதிடம் எப்பவும் தப்பாகாது. தப்பாக நான் விட மாட்டேன்.